இறையேசுவின் பிரியமான அன்புச் சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நாம் பேச உள்ள தலைப்பு, பாவிகளை இரட்சிக்க வந்தேன். கிராம மக்கள் அனைவரும் இயேசுவை வெளியேற்றிய பின்னர், இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறி கலிலேயா வந்தார்கள். அவர் வந்த நேரத்தில் படுத்த படுக்கையாக உள்ள ஒரு நபரை இயேசுவிடம் அழைத்து வந்தார்கள். அப்போது இயேசு அவரை நோக்கி, உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்றார். இதனைப் பார்த்த பரிசேயர்கள் தமக்குள் பேசிக் கொண்டானர். இயேசு அவர்களிடம், பிணி உள்ளவனுக்கு மருத்துவம் அவசியம் என்று கூறி, தீமையாக எண்ண வேண்டாம் என்று கூறினார். பின்னர் இயேசு அந்த படுத்த படுக்கையாயிருந்த நபரை நோக்கி, நீ உன் படுக்கையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து செல் என்றார். அவரும் பிறகு நடந்து சென்றார். இதைக் கண்ட மக்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். பிறகு பட்டணத்திற்கு புறப்பட தயாரானார். அப்போது இக்கரையில் வரி வசூல் செய்யும் மத்தேயு என்பவரை, நீ என் பின்னால் வா என்று கூறினார். அவரும் இயேசு பின்னால் சென்றார். அங்கே விருந்து நடைபெற்றது. பரிசேயர்கள் இயேசுவும் சீடர்களிடம், உங்கள் போதகர் தேவையற்றவர்களோடு அமர்ந்து இருக்கிறார் என்றார்கள். இதை கவனித்த இயேசு அவர்களிடம், நான் பாவிகளை மனந்திரும்பவே அழைக்க வந்தேன் என்று கூறினார். பரிசேயர்கள் இவரை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். பிறகு என்ன நடந்தது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.